சீர்காழியில் அதிமுக வேட்பாளர் தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்து கிராம பகுதியில் தோழமை கட்சி நிர்வாகிகளுடன் வாக்கு சேகரிப்பு. பாராளுமன்ற தேர்தல் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெறவுள்ள நிலையில் அனைத்து கட்சிகளும் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றன. இதனைத் தொடர்ந்து மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழியில் மயிலாடுதுறை பாராளுமன்ற அதிமுக வேட்பாளர் பாபு கொள்ளிடம் ஒன்றிய பகுதிகளில் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்பொழுது தங்கள் பகுதிகளுக்கு தேவையான அனைத்து நலத்திட்ட உதவிகளையும் தேர்தலில் வெற்றி பெற்ற பிறகு செய்து தருவேன் என உறுதியளித்தார். மேலும் கிராம பகுதிகளில் வாக்கு சேகரித்த அதிமுக வேட்பாளர் தைக்கால் பகுதியில் தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்து அப்பகுதி மக்களிடையே தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். வாக்கு சேகரிப்பின் போது சீர்காழி அதிமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அதிமுக ஒன்றிய நகர நிர்வாகிகள் மற்றும் கூட்டணி கட்சியான தேமுதிக மயிலாடுதுறை மாவட்ட செயலாளர் எஸ்.ஆர். ஜலபதி மற்றும் கொள்ளிடம் ஒன்றிய நிர்வாகிகள், தொண்டர்கள் உள்ளிட்ட தோழமை கட்சி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். உங்கள் பகுதியில் உடனுக்குடன் முக்கிய செய்திகள் உங்கள் விரல் நுனியில் காண எங்கள் தவசி நியூஸ் 24 சேனலை காண தவறாதீர்கள். உங்கள் சீர்காழி செய்தியாளர் சாமி பத்மநாபனுடன் உங்கள் தவசி ரமேஷ். அண்ணன் பாபு உங்கள் சின்னம், நமது சின்னம், வெற்றியின் சின்னம், உழைப்பாளர் சின்னம், விவசாயிகள் சின்னம், தாய்மாரின் சின்னம், பெரியோர் சின்னம். உங்கள் இல்லந்தோடு வந்து கொண்டிருக்கிறார் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் ஆட்சிப்பட்ட வேட்பாளர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் புரட்சி தலைவர் டாக்டர் எம்ஜிஆர் அவர்களின் ஆட்சிப்பட்ட வேட்பாளர். வண்டியில் போன 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 வண்டியில் போன காரணம் வீட்டில் எனக்கு சொல்லணும், ஊரில் எனக்கு சொல்லணும், எத்தனை கிலோ ஓட்டு போன அம்மா சின்னம், விலையெல்லாம் ஆடு மாடு கொடுத்த சின்னம், நாளைக்கு தங்கம் கொடுத்த சின்னம், நாளைக்கு தங்கம் கொடுத்த சின்னம், புரட்சி தலைவி மக்களுக்கான மறைந்த தலைவி அம்மா இளையவர். வாக்காளர் மக்களே, தாய்மார்களே, பெரியவர்களே, இளைஞர்களே,